உள்ள அப்படி உட்காருங்கடா. ஏன்டா வண்டிங்க வண்டிங்க வருது ஏந்துங்க. அங்க உட்காருங்க அங்க உட்காருங்கடா. சைட்ல உட்காருங்க. ஏய் ஏந்துடா போடா. ஏந்துடா உட்காரு போ. ஓரமா உட்காருங்க. வண்டிக்கு பூரா திருப்பி விட்டுருக்காங்க. இதுல தருணத்திலே ஆடு புலி இதெல்லாம் ஒற்றுமையாக ஒரே குட்டையில் நீரருக்கும் நான் அரசாட்சி செய்யக்கூடிய தருணத்தில் இந்த அளவிற்கு அரசாட்சி செய்யக்கூடிய தருணத்திலே அந்த அளவுக்கு ஒற்றுமையாக மக்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன். அப்படியெல்லாம் இருக்காங்க. நான் போய் பார்த்து வரட்டுமா எல்லாம் சென்று என்னுடைய அரசாட்சி செய்யக்கூடிய தருணத்தில் இந்த கனகாபுரி பட்டணத்திலே ஏதாகிலும் ஒரு பிரச்சனை ஏதாகிலும் வருதா என்பதை உற்று நோக்குங்கள் பார்க்கலாம். ஐயா இந்த சொன்னாரு. எலியும் பூனையும் இங்க பூனையும் எல்லாம் தண்ணி ஒரே புளியும் சிங்கம் தண்ணி குடிக்கிறாங்களா? ஆடும் மாடும் எல்லாம் ஒரே தோட்டில தண்ணி குடிக்கிறாங்களா? ஏன்னா குடிக்க பாத்தியா நீங்களா? காட்ட மாட்டாங்க. அங்க தன்மை போல் ஒற்றுமையாக மக்களுக்கு யாதொன்று குறைகள் வராமல் படிக்கு சர்வ ஜாக்கிரதையுடன் பார்த்து கொண்டு வருகிறேன். கனக மகாராஜன் மாசம் மும்மாரி மாசம் நாட்டு மகள் எந்த ஒரு குறையில ஜெகஜோதியா இருக்கிறாங்க. ஆடு நம்மளுடைய அரசாட்சி செய்யக்கூடிய தருணத்திலே ஆலயம் கோவில்கள் அருகால பூஜை அடங்காலயம் கோவிலோ அருகால பூஜைகள் பட்டணத்திலே ஆலயம் கோவில்கள் பூஜைகள் அனைத்தும் நடந்து கொண்டு வருகின்றதா? நன்றாக நடக்கின்றது. அது மட்டுமா கற்புடைய மாதர்கள் கணவனகி தெய்வமாய் மாதர்கள் பெண்கள் அனைவரும் தாலி கட்டின கணவனை அன்பாக மதித்துக் கொண்டு வருகின்றார்கள். இந்த நாள் இல்ல எத்தனை நாள் வேணா சொல்லலாம். அந்த கற்புடன் அங்கே கணவன் தெய்வமா
காலையில எழுந்து ஆம்டானா எப்படி தெரியுமா ஏய்ப்பாங்க போயா எப்படி தெரியுமா இப்படிதான் பொண்ணு வச்சுக்க ஏங்க இப்படிதான் ஏங்க அவ்வளவு மரியாதை இதெல்லாம் ஒரு காலத்துல நடந்தது உண்மை. அது அப்பா உண்மை. அந்த காலத்துல இப்படிலாம் நடந்ததுனால தண்ணீருக்கு ஏதொன்று குறையில்லாமல் படிக்கு பெய்து வந்தது மழை. ஐயா இப்போ உங்க ஆட்சியில நடந்துச்சு, எங்க ஆட்சியில எப்படி தெரியுமா? இதான் வச்சு போயிட்டியா தூங்கி அவளை செல்லம் அப்படியே மாசமா அப்படியே ஆகட்டும். இப்பொழுது நான் வருகின்ற தருணத்திலே எப்படி இருக்கின்றது தெரியுமா? நாகல் அப்பது வரைக்கும் எத்தினாடி என் மனக்குமே நீயும் ஏகி அடி கண்ணியால் கனகவல்லை இந்த கணவரும் அழைத்தார் அடங்காதையாக பேசவென்று அன்புடன் அழைத்தார் என்று இந்த தோதி பெற சொல்லி என் தேவியை அழைத்து வராயும் என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய கனகவல்லியை நான் அழைத்ததாக சில சமாச்சாரங்களை அவரிடம் என்னுடைய மனசஞ்சலங்களை ஏனென்றால் வெகு நாட்களாக பல நாட்களாக திருமணமாகி அதிக நாட்களாகிவிட்டது. ஒரு குழந்தை ஏதும் கிடையாது. அதனால் என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய அழைத்து வார்த்தைகள் ஆடி என்னவென்று ஆலோசிக்க வேண்டும். அதனால் என்னுடைய மனைவியா எம்மா கார் போது பாத்தியா எந்த காரணம் எப்படி என்றால் கனகராஜன் தேவியாகி கனகராணி தற்பாராய்